ஹாய் டியர், டுடே நம்ம ஹாபி பக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் ஸ்டடிக்குள்ளே போகலாம், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய வீடு, அப்படியே பெரிய பங்களா, ஓகேவா? ஸோ அவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைட் பார்த்தா சார் அப்படின்னு சொல்லிட்டு கோட் சூட்லாம் கொண்டு வந்து ஒருத்தங்க கொடுக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டவல் கொண்டு வந்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி வந்துட்டு ஒரு பெரிய சிஇஓ. அவருக்கு வீட்டில் வந்து வேலை ஆட்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. அவர் சுயமாக பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா அவர் குளிச்சுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, ஸோ அது கூட எடுத்து வைக்கிறது, அந்த குளிக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆட்கள் இருக்காங்க. அவ்வளோ பிஸியான ஒரு பர்சன். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ஆகிட்டே இருக்கும். காலைல எழுந்திரிச்சார் அப்படின்னா வித்தின் ½ ஹவர்க்குள்ளே ரெடி ஆகிடுவார். ஸோ அப்படியே ஆஃபீஸ் போவார். இப்படி தான் ஒர்க்கு, மீட்டிங்கு, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண லைஃப் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போது ஹாபி குளிச்சுட்டு வந்ததுமே இந்த மாதிரி டவல் ஒருத்தங்க கொடுக்க, ஒருத்தங்க கோட் சூட்லாம் கொண்டு வந்து கொடுக்க, டக்கு டக்குன்னு ஒரு மாட்டிக்க. ஸோ ஒரு இந்த கோட்டில் இருக்குதுல்ல, ஸோ அதாவது சும்மா ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கோட் மேலே போடுவாங்கள்ல, அதை வந்துட்டு ஒரு ஆட்கள் மாட்டி விடுறாங்க. இப்போ கரெக்டாக கீழே வராரு. கீழே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு சாப்பாடு அவருக்கு எடுத்து வைக்க டக்கு டக்குன்னு சாப்பிட்றாரு. அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸில் சாப்பிட்டு எஞ்சி கிளம்பிடுவார். அப்போது காருக்கு பார்த்தீங்கன்னா திறந்து விட கூட ஆள் இருக்குது. ஸோ காரில் போய் ஏறி உட்காந்தாருனா டிரைவர் ஆல்ரெடி உள்ளே இருப்பார். ஸோ இவர் ஏறி உட்காந்ததுமே வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி இவரோட கார் ஒரு பக்கம் ஆஃபீஸை பார்த்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த சைடு அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் ஐயோ போச்சு 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 டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் பல்ல அரைகுறையாக விளக்கிக்கிட்டே அந்த ஷவரில் குளிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ யாராவது பல் விளக்கிட்டே குளிக்க முடியுமா? ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. போச்சு இன்றைக்கும் திட்டு வாங்க போகிறேன். சீக்கிரம் வேறு வர சொன்னாங்களே கடவுளே, எனக்கு இந்த வேலை என்றைக்கு தான் விடுவேன்னு இருக்குது. என்றைக்கு எனக்கு நிறையா காசு சேர்த்து வச்சு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறது? ஐயோ, இந்த ஜென்மத்தில் நடக்காது போல். இருக்கிற வேலையை தக்க வச்சிட்டா கூட போதுண்டா எப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே பல் அப்படியே விலகிட்டே போட்டு குளிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது வாயில் ப்ரஷ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்துட்டு மேலே தேய்ச்சி குளிச்சுட்ருக்க. இப்படி தான் ஒழுங்காக குளிக்கவும் இல்லாமல் ஒழுங்காக பல்லு விளக்காமல் அரைகுறையாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்க. அந்த பக்கம் இருந்து அதாவது வெளியே குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஐயோ, இவன் வேற அழுகிறானே, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வாயை கொப்பளிக்கிறீங்க. நல்லா குளிக்க கூட இல்லை, நல்லா பல்லு விளக்கல, அப்படியே நீங்கள் வாயை ப்ரெஷ் எல்லாம் போட்டு வச்சுட்டு ப்ரெஷ்ஷை கழுவ கூட இல்லை, அப்படியே அந்த இடத்துல போட்டுட்டு வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு நீங்கள் அப்படியே துண்டு எடுத்து கட்டிக்கிறீங்க. ஸோ நல்லா கூட தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வெளியே பையன் வேறு அழுகிறதுனால இப்போது ஷவரில் குளிக்கல டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தண்ணி வந்துட்டு சீக்கிரம் டேப் ஆன் பண்ணி திருக்கி அப்படியே மண்டு எடுத்து அப்படியே தலையோடு ஊற்றிக்கிட்டு ஒழுங்காக கூட குளிக்கல. ஸோ அப்படியே டவல் எடுத்து அப்படியே கட்டிக்கிறீங்க. அப்படியே வெளியே ஓடி வந்து பார்த்தா சிம் தான் செம்மையாக அழுதுட்டுருக்குறான். அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு. அழுன்னு அழுதுட்டுருக்கான். அச்சோ சிம் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அழுகிற? இரு என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் குழந்தை அவன் என்ன சொல்லுவான், அழுதுகிட்டே இருக்கான், தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு வரலான்னு போயிருப்பீங்களா? இப்போ அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனை தூக்கி அப்படியே செஸ்ட்டோட சேர்த்து தட்டிகிட்டு இருக்க, பின்னாடி முதுகில் டேப் பண்ண குழந்தை தானே. ஸோ நீங்கள் அப்போ குளிச்சுட்டு வந்திருப்பீங்களா? ஸோ உடம்பெல்லாம் சில்லு தண்ணியெல்லாம் அப்படியே ஒட்டி கிடக்க அவனுக்கு ஒரு மாதிரி குளிருது. ஒரு மாதிரி சில்லு தண்ணி பட எச்சா கத்துறான். ஐயோ, இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே டக்குன்னு போய் ஹீட்டர் போட்டுட்டு வந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு குளிச்சு விடணும்ல, அதனால் இப்போ பால் டப்பா எடுத்து பார்க்குறீங்க, பாலை காணோம். ஐயோ, இன்னும் பால் காய்ச்சவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்துட்டு சீக்கிரமாக காய்ச்சிறீங்க. ஸோ பாலை காய்ச்சி அவனுக்கு அப்படியே வாயில் வச்சு விட்டுட்டு நீங்கள் ஓடி போய்ட்டு ரெடியாக ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படியே ட்ரையர் எடுத்து சீக்கிரமாக அந்த ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிக்க. அது எங்கே காயுது. ஸோ நீங்கள் அப்படி ஹேர் ட்ரை பண்ணவே அந்த ட்ரையர் வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. என்னன்னு தெரியல. போட்டு 2 தட்டு தட்டுறீங்க, அது ஆன் ஆகிக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரை பண்ண தப்பா கட்டின்னு ஒரு மாதிரி நெருப்பு வர ஆரம்பிச்சிடுது. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முடி கூட ஒழுங்காக காயில். ஸோ அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிம் பாலில் குடிச்சு முடிச்சிருப்பான். ஸோ அவனையும் தூக்கிட்டு போய் தப்பு கட்டின்னு போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து அவனையும் ஒழுங்கால குளிக்க வைக்கல. ஸோ டைம் இல்லைல்ல. ஸோ தண்ணிக்குள்ளே ஏதோ துணி நினச்சி எடுக்கிற மாதிரி சும்மா அந்த தண்ணி சோப் வாட்டர் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அதில் நினச்சி எடுத்து திரும்ப நார்மலாக க்ளீன் வாட்டருக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க நினச்சி எடுத்துடுறீங்க. அவன் அப்படியே வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்க, டெய்லி கோச்சுக்காதா, அம்மா நைட் வந்து நல்லா குளிச்சு விட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனை அப்படியே தூக்கிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவனை அவசரமாக எடுத்துகிட்டு ஓடுறீங்க. வீடை கூட ஒழுங்காக பூட்டவே இல்லை. ஸோ திரும்ப ஓடி வந்து இருக்க நல்லா பூட்டிட்டு அப்படியே வெளியே ஓடி போய்ட்டு கேப் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க. அந்த கேபை பிடிச்சி அப்படி அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா அப்படிங்க. மா
டெய்லி நான் தானம்மா வரேன், ஏன் ஒரு கொஞ்ச நேரம் சீக்கிரமாக தான் ரெடியாகி வரலாம்ல, டெய்லி அவசரத்துலேயே வர, டிராஃபிக் டைம் அது, சீக்கிரம் போனான்னு எங்கேருந்து போடுதான் அப்படிங்க. அண்ணா குறுக்கு சந்து இருந்தால் போனா அப்படிங்கிறீங்க. ஏம்மா நான் ஆட்டோவாக வச்சுருக்கேன், சந்து பந்தெல்லாம் ஓட்டுறதுக்கு, காருமா அது அப்படிங்கிறான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படிவீங்களா. சரி இருமா எதனாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இப்போ ஒரு ஷார்ட்கட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓ இருக்குமா ஷார்ட்கட்டு, இனிமேல் இதில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அதில் வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போவுமே லேட் ஆகிடுது, ஏன்னா நீங்கள் லேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆஃபீஸில் போயிட்டு இறங்குனா போச்சு, கார் நிற்குது, பாஸ் வந்திருப்பார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சிம்மி சேர்த்து தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த டிரைவர் என்ன தான் வந்துட்டு ஏம்மா பையன் எங்கம்மா தூக்கிட்டு ஓடுற அப்படிங்க. ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு பார்த்துக்குவாங்கல்ல, வேலைக்கு போகிற மொமெண்ட்ஸில் வந்துட்டு குழந்தைங்களை விட்டுட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அது பேர் தெரியல, அங்கே கொண்டு போய்ட்டு அவனை விட்டுட்டு நீங்கள் இங்கே ஆஃபீஸ்க்கு வருவீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே அது இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோபியோட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறீங்க. சும்மா ஏதோ ஒரு ஸ்டாஃப்லாம் கிடையாது, அவருக்கு பிஏ. அவரோட ஹேபிட்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ இப்போது உங்களோட ஹேபிட் இதுதான், எப்போவுமே லேட் பண்ணுவீங்க, தப்பு எல்லாத்தையும் பண்ணுவீங்க, அரைகுறை வேலை தான் பண்ணுவீங்க. பட் எப்படி இன்னும் உங்களை பிஏ வச்சுருக்காருன்னா அவருக்கும் தெரியலை. ஸோ இப்படி தான் நீங்கள் டெய்லியுமே சின்னிக்கு கொண்டு போயிட்டு அங்கே விட்டுறீங்க. ஸோ விட்டுட்டு அவனுக்கு ஸ்கெடியூல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, இந்த அங்கே இந்த டைமுக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேப்பரில் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு சிம்சிமே கொடுத்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அம்மா சீக்கிரம் வந்து கூப்பிட்டுக்கிறேன், மதியம் லஞ்ச் டைமில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு அப்படியே ஓடுறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க, என்னது இந்த பொண்ணு டெய்லியுமே இப்படி தான் லேட்டாக கொண்டு வந்து விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆண்டி தான், என்னம்மா பண்ணுறது, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கால்ல, அவள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டு புத்தி வேறு அந்த பொண்ணுக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. ஓடி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போக ஆல்ரெடி அங்கே மீட்டிங்க்கெல்லாம் ஸ்கெடியூல் போட்டு வச்ச டைம் மீறி போச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி அப்படி வாட்சை பார்த்துட்டு செம்ம கோத்தில் நின்றுருக்காரு இந்த மீட்டிங் ஹாலுக்கு வெளியே. உள்ளே எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே லேப்டாப் தூக்கிட்டு ஓட அவர் பார்க்குறாரு, இன்றைக்கி லேட்டா அப்படின்னு கேட்க, சார் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், தினமும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நீங்கள் வேறு பக்கம் வேலை பார்க்குறதா இருக்கும் அப்படிங்க. சார் அப்படிங்கிறீங்க, இங்கே பாருங்கள், என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா அப்படின்னு கத்த உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ நீங்கள் அப்படி கண்ணு கலங்கவும் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே லேப்டாப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் கொடுப்பீங்க. அப்படி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அவர் பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. தேங்க்ஸ், போய்ட்டு ஒர்க்கை பாருங்கள், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், அடுத்த ஸ்கெடியூல் என்னென்னு பார்த்து வைங்க, அதுக்காவது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணிடுவேன் சார் அப்படிங்களா, ஓகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, லூஸு பையன் வந்து வராமல் திட்டி போட்டு குட் மார்னிங் வேறு சொல்லிட்டு போகிறான், கிராக்கு ஹெட்டு அப்படிங்கிறீங்க. அவருக்கு அது காது கேட்கல, அவர் போயிருப்பார் அப்போவே. நீங்கள் அப்படியே திட்டிகிட்டே வந்து அவரோட கேபின் தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ அவருக்கு பே இல்லையா, அப்படியே உங்களுக்கு அந்த கேபின்லேயே ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஐயோ கடவுளே சிம் என்ன பண்ணிகிட்ருப்பான், அழுகுவானோ என்னன்னு தெரியலையே, ஒரு கால் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்க கால் பண்ண, ஒயன் நீயும் இங்கே வந்தா பிடிச்சி தினமும் இந்த மாதிரி டைம் கால் பண்ணிட்டே இருக்க, அவன் ஒரு நாள் கூட அழுகிறதில்ல, ஏன் இவ்வளோ வரி பண்ணிக்கிற, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு கால் வைக்க இந்த பக்கம் அப்பா சாமி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிம்மதியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த சென்டரில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பையன் அழுதுகிட்டே தானே இருக்கான், சொல்லலாம்ல அவன் அம்மாட்ட அப்படிங்க. நீ காலையிலே பார்த்தல அந்த பொண்ணு சிங்கிளாக கஷ்டப்படுது, நான் இப்போ அவன் அழுகிறான்னு சொன்னேன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், எப்படி வேலை செய்வா, நீயே சொல்லு. அவனை பார்த்துக்க தான் நம்மளை விட்டுருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம், குழந்தைங்க அழுதான் செய்யும், எல்லா குழந்தையும் அழுது தானே இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், அவன் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே போயிட்டு சின்ன கூட விளையாடிட்டு இருக்கிறா. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போயிட்டுருக்கு. ஹோபி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங்கை முடிச்சிடுறாரு. ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ அந்த ப்ராஜெக்டே இவங்களுக்கு கிடைக்குது. இப்போது அப்படி தான் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ அவர் அப்படியே கேபினுக்கு வர, நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் டே பை டே வந்துட்டு அவசரமாக ஓடுறது. ஒரு நாள் கூட உங்களால் பஞ்சுவாலிட்டியாக ஆஃபீஸ்க்கு போகவே முடியாது. இப்படியே தான் ஒரு 2-3 மந்த் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் எப்பயும் போல்
வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே போனால் அவனுக்கு வேறு செம்மையாக ஜுரம் அடிக்குது. அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே இன்ஃபார்ம்லாம் பண்ணலை, ஏன்னா நீங்கள் ரொம்ப சஃபர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்து கொண்டு வந்து அப்படியே வந்துட்டு படுக்க வச்சுருப்பாங்க. அவன் தூங்கிட்டு இருப்பான். என்னாச்சு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கான், சமத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒயன் கண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு பாட்டி கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அவனுக்கு ஜுரம் அடிக்குது அப்படிங்க. ஜுரமா, எப்போ இருந்து அப்படின்னு கேட்பீங்க. பதறாதடி, அவனுக்கு மதியத்துலேருந்து ஜுரம் அப்படிங்க. மதியத்துலேருந்து ஜுரமா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நானே அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன். சும்மா நார்மல் ஜுரம் தான், ஆனால் 2-3 days இருக்கும், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கண்ணே. நீ காலைல இங்கேயே கொண்டு வந்து கொடு. அவனை நான் தனியாக வச்சு தான் பார்த்துட்ருந்தேன், ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் நான் மட்டும் அவனை தனியாக வச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ நாளைக்கு கொண்டு வந்து கொடு, நான் பார்த்துக்கிறேன். அதனால் நீ லீவ்லாம் போட்டுட்டு இருக்காத, உன் பாஸ் சரியான கோவக்காரராச்சே அப்படிங்க. எப்படி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் நான் போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஹலோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வாடகை கட்டணும்ல, குழந்தைக்கு அடுத்தடுத்து செலவு வந்துகிட்டே இருக்கும்ல, அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல் சேர்த்தணும், அப்படி இப்படி நிறையா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியல, இத்தனை நாளாக நீங்கள் தான் எனக்கு எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஜுரம் இன்னுமே அடிக்குது. என்ன ஆண்டி இன்னுமே ஜுரம் அடிக்குது அப்படின்னு கேட்க, ஆமாடா அவனுக்கு ஜுரம் அடிச்சிட்டு தான் இருக்குது, இன்னும் 2-3 நாளைக்கு இப்படி தான் ஜுரம் விட்டு விட்டு வருமா. நீ நைட் நல்லா பார்த்துக்க, என்ன காலையில் கொண்டு வந்து கொடு, நான் பார்த்துக்கிறேன். கஞ்சி மட்டும் கொடு, இல்லைன்னா வெறும் இட்லி கொடு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான். அப்படி தூக்கி அவனை தோல் மேலே போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே போகிறீங்க. அந்த கேப் அண்ணாவும் வந்துட்டு ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டான் போல அப்படின்னு கேட்க, அண்ணா அது என்னென்னா சொல்கிறது, அவனுக்கு வேறு ஜுரம் வந்துருச்சுண்ணா அப்படிங்க. அச்சோ ஜுரம் வந்துருச்சா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா, அவங்களே கூப்பிட்டு போய் பார்த்துட்டாங்க, மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க, நான் நைட் ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிட்டுனா போதும் அப்படிங்க. சரிம்மா, இரு சீக்கிரம் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன், விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கோ, காற்றடிச்சா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க அந்த காரில். இப்போ அப்படியே நான் வீட்டில் கொண்டு வந்து விட நீங்களும் அப்படியே அவனை தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 7th ஃப்ளாட்டு, அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருப்பீங்க. ஸோ லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட் இன்றைக்கி அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற நாள் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஆனால் பையனுக்கு வேறு காய்ச்சல் அடிக்குதா, அவனை எப்படி நேரம் இப்படி தூக்கிட்டு வெளியே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேர்ஸ்லேயே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் வந்துட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு ஏறிட்டு இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக ஒரு பொண்ணு தான், ஸோ உங்களால் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் 7 மாடிக்கு ஏறணும்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. இப்போது அப்படியே அவனை தூக்கிட்டு அவனுக்கு ஒரு பேக் வந்துட்டு லஞ்செல்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பேகு அப்புறம் உங்களோட பேகு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் 2 பேர்த்துக்கும் அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு அவனையும் தூக்கிட்டு அப்படியே நடக்கிறீங்க. அவன் நல்லா அப்படி தொல்லை படுத்து தூங்கிட்டே தான் இருக்கான், ஊசி போட்டதுனால தூக்கம் அவனுக்கு. இப்போது ஃபைனலாக 7 மாடி நீங்கள் ஏறுறதுக்குள்ளே காலெலாம் நடுக்க முடிச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி செவுத்து பிடிச்சிட்டே உங்களோட வீட்டு கதவை திறக்கிறீங்க. திறந்து சீக்கிரமாக அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போயிட்டு சோஃபாவில் படுக்க வச்சுட்டு ஹால்லையே அங்கேயே நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. காலெலாம் செம்மையாக நடுங்குது, செம்ம தூரம் இல்லையா, ஸ்டெப்பு ஏறுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு மேலே வந்திருப்பீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதனால் நீங்கள் அவனுக்கு அந்த கஞ்சி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி கஞ்சி செய்கிறீங்க. ஸோ செஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து சோஃபா கிட்ட உட்காந்துட்டு சிம் அப்படின்னு சொல்லி எழுப்ப அவன் தூங்கிட்டே இருக்கான். அவனை ஒரு வழியாக அப்படியே லைட்டாக எழுப்பி விட்டு அந்த கஞ்சி அவனுக்கு ஃபீட் பண்ணி கொடுக்க அவனும் அப்படி சாப்பிட்டுப்பான். பிடிக்கல அப்படிங்கிறான். ஸோ அப்படி சொல்லக்கூடாதுடா, சாப்பிட்டுக்க, ஜுரம் அடிக்குதுல்ல அப்போ தான் சரியாகுது, சாப்பிட்டேன்னா தான் அப்படிங்க. இது நல்லா இல்லை, கசக்குது அப்படிங்கிறான். சிம் ப்ளீஸ்டா சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் சேடாக மூஞ்சி வச்சுக்க அவனே அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறா சமத்தா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்க, நீ நல்லா அம்மாவை புரிஞ்சுக்கிறல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிக்க அவனும் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி அப்படியே அந்த குட்டி குழந்தை கை இங்கே இருக்கும்ல, ஸோ அப்படியே கழுத்தை அப்படியே கட்டி பிடிச்சி அழகாக ஒரு முத்தை கொடுக்க நீங்களும் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி சாப்பிடு, அம்மாவும் போயிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அதே கஞ்சி கொஞ்சம் குடிச்சுக்கிறீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்டாச்சு. மாத்திரைலாம் குடுக்குறீங்க. சமத்தா சாப்பிட்டுக்கிறான். அவன தூங்க வச்சுட்டீங்க. பட் இருந்தாலும் நைட்டு உங்களுக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு நைட்டில் வாமிட் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் அவனை ஃபுல்லாக பார்த்து வாமிட்லாம் எடுத்துகிட்டு கிடக்குறான்னா, அவனை க்ளீன் பண்ணி திரும்ப படுக்க வச்சா, எதனாவது கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வாமிட் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட் டைமில் யாரை கூப்பிட்றதுனே தெரியல. ஏன்னா பையன் விடாமல் வாமிட் பண்ணிட்டே இருக்கான். தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணுறான். ரொம்ப பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னது இப்படி வாமிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப இந்த கேப் அண்ணா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணேன். அந்த அண்ணாக்கு ஷிஃப்டெல்லாம் இப்போ முடிஞ்சு. ஸோ அப்படியே கால் பண்ண அந்த அண்ணா வீட்டில் இருந்துட்டு என்னது வைன் பொண்ணு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க, நீங்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பதறிட்டு பேசுகிறீங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற, பையனுக்கு எதாவது ரொம்ப உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். அண்ணா என்னன்னே தெரியல, சும்மா சும்மா வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். தண்ணி குடிச்சா கூட வாமிட் எடுக்கிறான். எனக்கு பயமாக இருக்குதுண்ணா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், வரீங்களா அப்படின்னு கேட்க, பாப்பா நீ பயப்படாது, நீ அங்கே நான் வந்துடுறேன், நீ கீழெல்லாம் வந்து நிற்காத, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், நீ கீழே வா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை வைக்க, அந்த அண்ணா அப்போவே வந்துட்டு எஞ்சி போவார். அப்போ அவரோட ஒய்ஃப் வந்துட்டு இந்நேரத்தில் எங்கேயா போகிற அப்படின்னு கேட்க, அட அந்த வைன் பொண்ணு இருக்குதுல்ல, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதோட பையனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, சாயந்தரம் வரும்போதே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறானாமா அப்படிங்க. ஐயோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அனுப்பிவிட, அவரும் அடியே கார் சாவிங்கடி அப்படின்னு கேட்க, ஒரு வழியாக அந்த கார் சாவி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்போ அவரும் வந்துட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அண்ணா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லவும், இப்போது நீங்கள் வீட்டெல்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேலேயே வந்துட்டார். நீங்கள் அண்ணா இங்கே வந்துட்டிங்களா அப்படிங்க, நீ முதல்ல குழந்தை கொடு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பையனை வாங்கிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் அந்த ஃபீவருக்கு எதுவுமே சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது. எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி அவனுக்கு எது கழிச்சிட்டே இருக்குது. அதனால தான் எல்லாம் வாமிட் வருது. ஒரு வழியாக ட்ரிப்ஸு அது இதுன்னு போட்டு நைட்டு 3 மணி ஆயிடுது. அந்த அண்ணா அது வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லியுமே அந்த அண்ணா வந்துட்டு நான் வீட்டில் கொண்டு விட்டு போகிறேன் பாப்பா அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ 3 மணிக்கு மேலே டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா அந்த அண்ணாங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பையனை மேலே வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி வாங்கிப்பீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்க பாப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா போகிறதே செய்கிறாங்க. இப்போ அப்படிதான் அந்த அண்ணா அவரோட வீட்டுக்கு போக, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ண, பிள்ளைக்கு தண்ணி விட்டு வந்துட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, ஏண்டி இவ்வளோ நேரம் இருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போவேனா இல்லை தனியாக விட்டு வருவேனா, இப்போ தான் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, கொண்டு போய் வீட்டிலே விட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சரியா பரவாயில்ல பாவம் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் நைட்டெல்லாம் ஒரு மாதிரி நைண்டே இருக்கிறான். நசன்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல், லைட்டாக சினுங்கிறது, அழுகிறது, அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லை. உங்களுக்கும் தூக்கலை, அவனுக்கும் தூக்கலை. ஸோ அப்படியே தான் கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் கண்ணசந்து தூங்கியிருப்பீங்க. இப்போது அலாரம் வந்துட்டு 7 மணிக்கு அடிக்கும். நீங்கள் அப்படியே டக்கு பக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஆல்ரெடி டைம் ஆகிப்போச்சு. இப்போது ஒரு 9 o'clock கரெக்டாக ஆஃபீஸில் இருக்கணும். நீங்கள் ரெடி ஆகிட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதையும் பண்ணுறதுக்கு டைமே பத்தாது. ஸோ அவசரமாக போயிட்டு சாப்பாடெலாம் பண்ணுறீங்க, பால்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அவனுக்கு கஞ்சி இந்த மாதிரியெல்லாம் வச்சு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவனுக்கு ஒரு டப்பாவில் போட்டுட்டு, அதாவது அந்த பாக்ஸில் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பாக்ஸில் போட்டுட்டு அவனுக்கு லஞ்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பேக்கில் வச்சுட்டு உங்களுக்கும் லஞ்செல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே சீக்கிரம் போய் குளிச்சுட்டு இப்போ அவனுக்கு வந்துட்டு சும்மா டவல் பாத் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அவனை அப்படியே தூக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்படி கிளம்ப, இப்போ பார்த்தீங்கன்னா டபக்குன்னு வாமிட் எடுத்துருவான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் மேலே வாமிட் எடுத்துருவான். திரும்ப போய்ட்டு அவனை ஃபுல்லாக வாமிட் எடுக்க வச்சு அதுக்கப்புறமா திரும்ப அவனை ஃபுல்லாக ரெடி பண்ணி திரும்ப அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் லேட் ஆகிடுது. இப்போ கொண்டு போய் அவனை அங்கே விட்டுட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க, ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, டேப்லெட் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே பேச, ஐயன் நீ பாரு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அவனுக்கு உடம்புக்கு முடியாதப்போ கூட என்னால் அவனை பார்த்துக்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவீங்களா. அப்போ அவங்களும் வந்துட்டு இனி இவ்வளோ கஷ்டப்படுறதே அவனுக்காக தானே, அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டானா, பையன்லாம் நல்ல பையன்தான், நீ தான் ரொம்ப ஓவராக எமோஷனல் ஆகிக்கிற, கிளம்பு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட நீங்களும் அப்படியே ஓடி வருவீங்க. இப்போது அப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது.
நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பெரிய மீட்டிங் அன்னைக்குன்னு பார்த்து தான் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ரிட்டன் போயிட்டுருக்காங்க. ஹோபி செம்ம டென்ஷனில் அப்படியே வந்து உட்காந்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க லேப்டாப், ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கி அப்படியே செவத்தோடு இட்டு எறிகிறாரு பாருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயந்து போய் நிற்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, அவ்வளோ ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், நானும் ஸ்டாஃப் அஜய் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சா ஏன் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். நீங்கள் சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, என்ன வந்து போயின்ட்டு, நானும் பார்க்குறேன் தினம் தினம் லேட்டாக வரீங்க, சரி பரவாயில்ல குழந்தை இருக்குன்னு சொல்லி விட்டா இவ்வளோ லேட்டு கால் பண்ண எடுக்க முடியாதா? ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எனக்கு பிஏ ஒர்க் பண்ணுறீங்க, எந்நேரம் என் கூடவே இருக்கணும், ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவர் பாட்டுக்கு விட்டு ஆச்சா போச்சான்னு திட்டிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஃபோன் வேறு அடிக்குது. ஸோ அந்த குழந்தைங்க பார்த்துக்குறாங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபோனை எடுத்தே ஆகணும். ஆனால் ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால என்னன்னு தெரியலேன்னு ஃபோன் எடுக்கலான்னு பார்த்தா அவர் திட்டிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ ஒரு நிமிஷம் ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியமாக, நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்னம்மா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கத்துவார். அவ்வளோதான் உங்களுக்கு செம்மையாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. பிடிச்சி நல்லா கத்தி விட்டுறீங்க. இல்லை எனக்கு புரியலை, அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு குழந்தைய வளர்த்து பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் கல்யாணம் குழந்தை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பேசுகிற நீ அப்படிங்கிறாரு. வேறு என்ன பேசிட்டோம், நானும் பார்க்குறேன் சும்மா ஓவராக பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு குழந்தைய தனியாக இருந்து வளர்த்து பாருங்கள், அப்போ தெரியும் என் கஷ்டம் என்னென்னு. இத்தனையும் பண்ணிட்டு கூட நான் லேட்டாக வந்தாலுமே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு தானே கொடுக்குறேன். என் வேலையில் என்ன குறைய கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. திட்டி தான் பேசுகிறீங்க. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா திட்டுறா அப்படிங்கிற மாதிரி இப்படி முழிக்கிறாரு. சும்மா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்கள், இத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்களே, ஏதாவது ஒன்றாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா? அத்தனை ப்ராஜெக்டையும் நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். சொல்லுங்கள், என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? லேட்டாக வரது மட்டும் தான் என் தப்பு. அதுவும் என் தப்புன்னு முழுசாக சொல்ல முடியாது. எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்காக தான் நான் வேலைக்கே வரேன். சரிதான், ஒத்துக்கிறேன், லேட்டாக வந்தால் தப்பு தான். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல, சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்க, ஃபோன் எடுக்க கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா எடுக்கணும், நானும் பார்க்குறேன், சும்மா பேசிகிட்டே இருக்க, எங்கே இந்த ஃபோன் வருது தெரியுமா? நான் என்ன சும்மா வேலையை வெட்டிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்லாம் பேசுவீங்க. என்னவா வாடா போடான்லாம் பேசுகிறான்ட்டு வயன் அப்படிங்கிறாரு. என்ன சும்மா வாங்கிட்டு இருக்கிற? 10 நிமிஷத்துக்கு நீ வாய் பேசக்கூடாது, நான் ஃபோன் பேசிட்டு வர வரைக்கும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறீங்க. ஸோ டோனே மாறுது. அவங்க, வயன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, பையனுக்கு ஜுரம் கம்மியாக தான் இருக்குது, அதை சொல்ல தாண்டா கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா தேங்க்ஸ் ஆண்டி, சரி பார்த்துக்கோங்க, நான் கூப்பிட்றேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்த்து முறைக்க, என்னோட நம்மளை முறைக்கிறான்னு சொல்லிட்டு ஹோபி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு கேட்டிங்களா, அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க, பையனுக்கு ஜுரம். நான் நைட்டு பகலாக ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அவனை பார்த்துக்கிட்டு இப்படியும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன். என்கிட்ட வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க காலங்கத்தால். ஒரு மீட்டிங் தானே போனால் என்ன? இப்போ அவங்க திரும்ப வரமாட்டாங்களா? அவங்க மீட்டிங்கை நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கலான்னு தானே சொல்லி போயிருக்காங்க. எதுவும் ப்ராஜெக்டே வேணான்ட்டு போன மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பஞ்சுவாலிட்டி முக்கியம் இல்லை, அவங்க டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல அப்படிங்கிறாரு. என்ன டைம் வேஸ்ட் ஆகுது? முதல்ல ஒரு ஃபேமிலி இருக்கணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும், அதை நீ தனியாக வளர்க்கணும், அப்போ தாண்டா உனக்கு என் அருமை தெரியும். அது வரைக்கும் இப்படி தான் பேசுவேன், நீயாச்சும் வேலையாச்சு. எனக்கு தடுக்கி விட்டால் 1008 கம்பெனி இருக்குது, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸ் கேர்ள் வேலை கிடைச்சா கூட நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் கோவமாக அவரை கத்த, அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எவ்வளோ தைரியம் இவளுக்கு, ஒரு C1 கூட பார்க்காம என்கிட்ட கத்திட்டு இருக்கா, வாடா போடலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ உலகத்துலேயே நீ தான் ஒரு குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி பண்ணுற. ஏன் இங்கே இருக்கிற ஸ்டாப் யார்கிட்டையும் குழந்தை இல்லையா? ஏதோ உன்னால் மட்டும்தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்க. ஓ அப்போ உங்களால் பார்த்துக்க முடியுமா, குழந்தை உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே சார், அப்படின்னா இந்த ஆஃபீஸ் வேலை மொத்தத்தையும் நானே செய்கிறேன், உங்களுக்கு பிஏவாக நான் செய்கிற ஒர்க்கு நீங்கள் செய்கிற ஒர்க்கு சேர்த்து நானே செய்கிறேன். என் பையனை என் பிள்ளைய ஒரு நாள் பார்த்துக்கிறீங்களா, உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, என்ன எனக்கு சவால் கொடுக்குறியா அப்படிங்கிறாரு. அப்படியே வச்சுக்கோங்க, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அப்படின்னா என் பிள்ளைய ஒரு நாள் பார்த்துக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அவனை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். வரதுக்கு 9 மணி ஆஃபீஸ் டைம்னா 8 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறேன், ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
அதுக்கு ஹோபியும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு நாள் என்ன ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு உன் பிள்ளைய நான் பார்த்து காட்டுறேன், என் வேலை மொத்தத்தையும் நீ பாரு, சொன்னியே என் வேலையும் சேர்த்தி என் வேலையும் சேர்த்தி அப்படியே சூப்பராக பண்ணுவேன்னு, ஒரு மீட்டிங் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணுற பக்காவாக பண்ணிட்டேன்னு வையேன், நானே ஒத்துக்கிறேன், நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. ஓ, ஒரு வாரம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, இவ்வளோ பெரிய கம்பெனியை நான் உருவாக்கியிருக்கேன், தம்மா துண்ணுவா 3 வயசு பிள்ளை என்னால் ஒரு வாரம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்டர் அப்படிங்கிறாரு. ஜுஜுபி மேட்டரா? சரிங்க சார், பார்த்துக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு உங்கள் மொத்த வேலையும் செய்கிறேன், நீங்கள் என் பிள்ளைய பார்க்குற அந்த மொத்த வேலையை மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு செய்யுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி வயன், இந்த ஒரு வாரத்துக்கு நான் பார்க்குற எல்லா வேலையும் உன் வேலையும் சேர்த்து பார்க்கணும் நீ, அதே சமயம் நானும் உன் பிள்ளைய நல்லா பார்த்துப்பேன். ஒரு வேலை உன்னால் எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியாமல் ஒரே ஒரு சிங்கிள் மீட்டிங் மிஸ் ஆனால் கூட, ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் கைவிட்டு போனால் கூட நீ இந்த கம்பெனிக்கு இனிமேல் வரக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிறாரு. டபுள் ஓகே சார் அப்படிங்கிறீங்க. என்ன ஒரு தடா விட்டு பாரு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க. அது இருக்கட்டும், என் பிள்ளைய உங்களால் ஒரு வாரத்துக்கு பார்த்துக்க முடியலன்னா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்க. எனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறாரு. ஏடா ஆளை பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் இழுச்சி வச்சுன்னு எழுதி ஒட்டியிருக்கா நெத்தியில் அப்படின்னு சண்டை போடுறீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசுனதே இல்லை, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹை டெம்பருக்கு போயிட்டீங்க. அப்போ அவரும் சரி ஓகே, உன் பிள்ளை இந்த ஒரு வாரத்துக்கு நான் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா வாழ்க்கை முழுசாக அவனை நான் பார்த்துக்கிறேன், நானே அவனை பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிறாரு. இது நல்லா இருக்கே, டீல் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் டீல் போட்டுக்கிட்டு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாளைக்கு காலையிலேருந்து அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன வாய் பேசுகிறாவ, இந்த வாயினுக்கு இவ்வளோ வாய் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு காருக்கு போகிறாரு. ஸோ எப்போவுமே யாராவது ஓப்பன் பண்ணி வேணும்னு வெயிட் பண்ணுவார். இன்றைக்கி ஒரு கடுப்பில் அவரே கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அவரே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் சார் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மொபைல் எடுத்து குழந்தைங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீன் நீங்கள் இப்படி கட்டாக நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து செம்ம கடுப்பில் எவ்வளோ பேசிட்டாரு. என் பிள்ளைய ஒரு வாரம் பார்த்துக்க முடியுமாம்மா, பார்த்து காட்டட்டும், இத்தனை வேலையை நான் இவ்வளோ நாள் செய்கிறேன், கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னைய திட்டுறான், நானும் சிஓவாக போச்சேன்னு பாவம் போச்சாதுன்னு பார்த்தா என்ன கொழுப்பு வாய்க்கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் மட்டும் ஏன் இங்கே வேலை செய்யணும், இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் குழந்தைய இருக்கால சிம் சிம் அவனை பக்கத்துக்கு போயிடுறீங்க. அங்கே போய் பார்த்தா அவன் ஓன்னு அழுதுட்டுருக்கான். அச்சோ ஆண்டி என்ன அவன் அழுதுட்டுருக்கான், ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்க. அவன் புள்ள தினமும் தான் அழுகிறான், தினமும் ஃபோன் பண்ணி உன் வேலைக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க அவங்க. வாட், தினமும் அழுறானா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் சொல்ல உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஹோபி நிலைமையை நினச்சா சிரிப்பு தான் வருது. எப்படியும் வாழ்க்கை முழுசாக என் குழந்தைய அவர் தான் பார்த்துக்க போகிறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன்னு சொல்ல, என்னாச்சும் வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நான் லீவ் ஆண்டி, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போக அவங்கள பார்த்ததுமே சிரிக்கிறான். ஏண்டா எதுக்கிட்ட அப்படி அழுவ தினமும், பாவம்ல அவங்க அப்படிங்க. அம்மா அப்படிங்கிறான். என்ன அப்படிங்க, பசிக்குது அப்படிமா. அச்சோ உன் லஞ்ச் டைமுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேனா, இன்னும் நீ சாப்பிட்லையா அப்படிங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆளை பார்த்தியா நீ, காய்ச்சல் இருக்குது கஞ்சி கொடுத்தா நீ நூடுல்ஸ் கேட்குற, அதெல்லாம் இப்போ வேணாம் வா போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவீங்க. வீட்டுக்கு கூட்டி போயிட்டு நீங்கள் அவனுக்கு கஞ்சி மறுபடியும் வச்சு கொடுக்குறது, அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனை இன்றைக்கி ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே நைட் ஆகும்போது அவனை அப்படியே அதாவது படுத்துட்டு அவனை செஸ்ட் மேலே போட்டுட்டு அப்படி தட்டிகிட்டே, தேவையில்லாமல் ஓவராக வாய் விட்டோமோ, நம்ம பிள்ளை எதுக்கு அவர் பார்த்துக்கணும், ஆல்ரெடி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, பேசாமல் கால் பண்ணி இதெல்லாம் வேணான்னு சொல்லிடலாமா, வேலைக்கு நம்ம வேறு பக்கம் கூட தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோபி இன்னுமே கிட்டத்தட்ட மணி 3 ஆகுது, குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜில் பல வீடியோலாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டு கால் பண்ணுறீங்க. அந்த டைமில் கூட சார் அப்படிங்க, என்ன வயன் அப்படின்னு கேட்குறாரு. என்னால் கால் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, நான் வேறு பக்கம் வேலை பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் என் பிள்ளைய பார்த்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, காலைல கொஞ்சம் அவனுக்கு உடம்பு சரியில்லைனுங்காட்டிக்கும் ஹை டெம்பர் ஆகிட்டேன், அதனால தான் கொஞ்சம் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிக்கோங்க, இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வைக்கிறேன் சார், நாளைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்றேன், ப்ராப்பராக நான் ரிலீவ் ஆகிக்கிறேன்,
ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போக ஹலோ அப்படிங்கிறாரு. அப்படிமீங்க என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாரு. சார் புரியல அப்படிமீங்களா. இங்கே பாரு, டீல் தான், போட்டி தான். உன்னால் வேணால் கம்பெனி ஒர்க் அத்தனை பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் என்னால் உன் பிள்ளை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா என்ன? நான் எதுலேயும் தோக்க விரும்பலை. ஆரம்பித்தது தான். நாளைக்கு காலையில் நான் உன் வீட்டுக்கு வருவேன், அட்ரஸை மட்டும் அனுப்பிவிடு அப்படிங்கிறாரு. சார் பட் சாரி சொல்கிறேன்ல நான் தான் அப்படிங்க. ஹலோ, நான் சொன்னது தான். காலையில் நான் அங்கே வந்துடுவேன், அட்ரஸ் இப்போ நீ சென்ட் பண்ணிவிடு அப்படிங்க. இவர் கேட்க மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சார்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுவீங்க. மணி இப்போ 3 ஆகிருக்குமா. ஸோ நீங்கள் அப்போ தான் அசந்து தூங்கிட்டு இருக்க. டோர் பெல் அடிக்குது. என்னத்தில் யார்டாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கதவு திறந்தா மணி இப்போ 4. பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி அங்கே நிற்கிறாரு. சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க 4 மணி ஆயிடுச்சுல்ல, ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஷிஃப்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆமாம், காலையில் 6 மணிலேருந்து தானே எனக்கு வேலை, 2 மணி நேரம் நான் வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோடய ஆஃபீஸ்க்கு போகணும், நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. சார் அப்படிலாம் போக முடியாது, நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன் போகணுமா, நான் இங்கே வந்திருக்கேன்ல, அப்போ நீ அங்கே போகணும்ல அப்படிங்கிறாரு. எனக்கு ஆஃபீஸ் டைம் 9 o'clock தான், நான் அப்போ தான் போவேன். நீங்களும் ஷார்ப்பாக 9 o'clock தானே ஆஃபீஸ் போவீங்க, நானும் அதே டைம் தான் போவேன். அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல வேணா அப்படிங்கிறாரு. பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க தான், ஆனால் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கணும்ல, இந்த 2 மணி நேரத்தில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்களா. சரி ஓகே சொல்லு அப்படிம்பாரு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக லிஸ்ட்டாக சொல்கிறீங்க. காலையில் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குளிக்க வைக்கணும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதை பால் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும், ஸோ இந்த அளவு தான் சூடு இருக்கணும், கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். அப்புறமா அவனுக்கு வந்துட்டு இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், இந்த ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் கொடுக்கணும், அதுக்கப்புறமா இந்த பனானா வந்துட்டு இந்த டைமில் கொடுக்கணும். அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பருப்பு சாதம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எதோ போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்கணும். இடையில வந்துட்டு நிறையா அது இது கொடுத்துட்டே இருக்கணும், ஸோ அப்போ தான் அவன் நல்லா ஹெல்த்தியாக வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே சொல்ல இத்தனை இருக்கா அப்படிங்கிறாரு. இது கம்மி சார். அப்புறம் முக்கியமாக அவன் கக்கா போனால் நீங்கள் தான் கழுவணும் அப்படிங்க. வாட் அப்படிங்காரு. எது கத்துறீங்க? அவன் கக்கா போனால் கழுவணும், ஏன்னா நான் கழுவுவேன், ஸோ நீங்களும் கழுவணும் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற நீ அப்படிம்பாரு. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் தோற்றதா ஒத்துக்குங்க அப்படி நீங்கள் சொல்ல எது நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கணுமா? வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை விட பெட்டராக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மணி ஒரு 6 ஆயிருக்கும். இவருக்கு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு போய் படுத்துக்கிறீங்க. எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அலாரம் 7 மணிக்கு தான் அடிக்கும் அப்படின்னு சொல்ல நானே 5 மணிக்கு எழுந்துச்சி ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் இருந்து பார்ப்பேன், இவன் 7 மணி வரைக்கும் தூங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சிம் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்க. அவரும் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு டிவி பார்க்க பிடிக்கல, ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்து பழக்கமா ஒரு மாதிரி சும்மா இருக்க போர் அடிக்குது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்துக்குது அப்படின்னு திரும்ப அந்த வீடியோவே வெறுக்கி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சு கிளம்பி முடிச்சுட்டு ஓகே சார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம் இனிமேல் இப்படி தான் உனக்கு புது பேபி சிட்டர், ஓகேவா? நீ நம்ம வீட்டிலே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அவனும் பாய்லாம் சொல்கிறான். இப்போ ஹோபியும் என்னால் இவனை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அவன் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறானா. சமத்து பையன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்தாக இருக்கியே, வா போயிட்டு பல்லு விளக்கிட்டு குளிக்கலாமா அப்படிங்கிறாரு. அவன் அப்படிமா என்னடா அது அப்படின்ட்டு வா அங்கிள் உன்னை கூட்டி போயிட்டு குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்க இவ்வளோ நேரம் சமத்தாக இருந்தவன் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவான். எதுக்குடா கத்துற அப்படிங்க. அம்மா வேணும், அம்மா கிட்ட போகிறேன் அப்படிங்கிறான். ஐயோ என்னடா இது சல்லையாக இருக்குது அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணி வயன் அப்படிங்கிறாரு. என்ன சார் அம்மா வேணும் அம்மாட்ட போகிறேங்கிறானா அப்படின்னு கேட்க ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. ஏன் பிள்ளை சார் அப்படி தான் கேட்பான் அப்படின்னு சொல்லவும் சரி கிளம்பி வா அப்படிங்கிறாரு. கிளம்பி வரவா எதுக்கு?
நான் இந்த கேமில் தூக்கவா? நான் கிளம்பி வர மாட்டேன். நீங்கள் தான் இப்போதைக்கு அவனுக்கு பேபி சிட்டர். ஒரு வாரம் அவனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவன் இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பான். நீங்கள் தான் சமாளிக்கணும். முதல்ல அவனுக்கு பல்ல விளக்கி விட்டு குளிக்க வச்சுட்டு அவனுக்கு பால் காட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது இவன் தான் வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை கட் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் போய் ஆஃபீஸில் டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது பாஸ் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ ஒயின் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. அதுதான் ஒரு பாஸ் வந்துட்டு ஒரு வாரம் வெக்கேஷனில் இருக்கார், அதனால் எல்லா வேலையும் என்னை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லாவே ஒர்க் பார்க்குறீங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹோபிக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவனை அரை மணி நேரம் ஆகுது சமாதானப்படுத்தி எழுப்புறதுக்கு. அப்படியே ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாத் டப்பில் வந்துட்டு உட்கார வச்சுற. அவனும் வந்துட்டு உட்காந்துட்ருப்பான். சரி ஓகே சமைச்சா உட்காந்துட்டான். இப்போது பச்சை தண்ணியில் உட்கார வைக்கக்கூடாது, குழந்தைக்கு வேறு சளி பிடிச்சிடும், காய்ச்சல் வேறு அடிக்குது. சுடு தண்ணியில் தான் உட்கார வைக்கணும். இப்போது ஹாட் வாட்டர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. உடனே கால் பண்ணுறாரு. நீங்களும் என்ன சார் அப்படின்னு கேட்க, இல்லை அவனை குளிக்க வைக்கணும், அவனுக்கு தண்ணி சூடு எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்க, கையில் வச்சு பாருங்கள், அதாவது உங்களோட ஸ்கின் நல்லா நார்மலாக இருக்கிற ஸ்கின் வந்துட்டு தண்ணியில் படுற மாதிரி வச்சு பாருங்கள், கையை வைக்காமல் ஸ்கின் படும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி வெதுப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் அவனுக்கு ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவார் காலை. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, இந்த மனுஷங்கிட்ட என் பிள்ளைச்சிக்கிட்ட என்னென்ன பாடுபட போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்க, அங்கே இந்த குழந்தைங்கள பார்த்துக்குறாங்கல்ல அந்த ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க. வயன் என்னடா லீவா இன்னைக்கு, பையனை காணோம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, பாவங்க்கா என் பிள்ளை அவர்கிட்ட என்ன பாடுபடுவானோ தெரியல, என்ன பண்ணுவாரோன்னு தெரியல, நான் வேற தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சிரிச்சுட்டே, உன் புள்ளெல்லாம் அவர்கிட்ட எந்த பாடும் பட மாட்டாமா, அவர் தான் உன் பிள்ளைகிட்ட படாத பாடு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு ஃபோனை வைக்க, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்றும் புரியாமல் அப்படியே தான் அடுத்தடுத்த வேலைனுக்குள்ளே ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்துட்டு மிஸ் ஆகலை, ஒரு ப்ராஜெக்ட்டு கைவிட்டு போகலை. ஸோ இன்றைக்கான ஒர்க் அப்படி பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தா ஹோபி தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்கள்ல அந்த இதை போட்டு ஆர்டர் பண்ணி சீக்கிரம் வர சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த நெட்டில் வந்துட்டு ChatGPT போட்டு பார்க்குறாரு. குழந்தைங்க குளிக்கிறதுக்கு 3 வயசு பையன் குளிக்கிறதுக்கு அவனோட ஸ்கின் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு, அதாவது தண்ணியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப, அது ஏதோ ஒரு டெம்பரேச்சர் லெவல் சொல்லுது. இவர் அந்த சுடு தண்ணிக்குள்ளே அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்களோ அதை வச்சு பார்த்துட்டு அது மூலமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு அதை குளிக்க வைக்கிறாரு. அவர் குளித்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே பார்த்தா பையன் நல்லா தான் உட்காந்துருக்கான், ஆனால் இவர் முழுசாக நினைஞ்சு போயிருக்காரு. கோட்டு சூட்டு எல்லாம் அப்படியே நினைஞ்சு கிடக்குது, மூஞ்செல்லாம் தண்ணி, அப்படியே தலையெல்லாம் சோப்புனற. அப்படியே எந்திரிச்சு கண்ணாடி பார்த்து இவருக்கு செம ஷாக்கு. இப்போ இவன் குளிச்சானா இல்லை நான் குளிச்சனா, என்னடா பண்ணி வச்சுருக்காருண்ணே, மாற்றி கூட ட்ரெஸ் எடுத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இங்கே யார் இருக்கா, அதை கழட்டி காய போட வேண்டியதான். டேய் உன் பேர் என்ன? சிம், நீயும் ஆம்பளை பையன் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டு சூட்டு ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் கூட நினைஞ்சு போய் கிடக்குது. ஸோ ஃபுல்லாக தண்ணி தூக்கி மூஞ்செல்லாம் ஊற்றி விட்டுருப்பான், டப்பாவோட எடுத்து தெளிச்சிருப்பானா, ஸோ ஃபுல்லாக நினச்சிட்டாரு. அப்போது அப்படியே பார்க்குறாரு, அதாவது குழந்தைங்க இருக்குது, அதாவது ஒரு குழந்தை நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க, இங்கே ஜென்னோட ட்ரெஸ்க்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு, சரி ஓகே இந்த துணியை காய போடலாம், டவல் இருக்குதுல்ல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவலை மட்டும் எடுத்து கட்டி பார்க்குறாரு. பட் அது அவந்து விழுந்துருமோன்னு பயமாக வேறு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. எதனாவது ஒரு ட்ரெஸ் கிடைக்குமா நமக்கு ஆகுற மாதிரின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுவீங்க வீட்டில், அதாவது உங்களுக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், அது கிடைக்குது அவர் கையில். ஷார்ட்ஸு ஓகே இது போட்டுக்கலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை, துவைச்சி தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதை எடுத்து போட்டுப்பார். ஆனால் உங்களுக்கு முட்டி வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் இருக்கிற அம்மா துண்டுக்கு உங்களுக்கு முட்டி வரைக்கும் வரும், அவருக்கு அதே மாதிரி வருமா என்ன, அவருக்கு ஹைட்டுக்கு அவருக்கு தொடை வரைக்கும் தான் வருது. என்னது இவ்வளோ தான் வருது, என்னடா பண்ணுறது,
சரி ஓகே இங்கேயா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவனுக்கு பால் காய்ச்சி கொடுக்க சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி குழந்தைக்கு பால் எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு டெம்பரேச்சர்னு கேட்க அது ஒரு டெம்பரேச்சர் சொல்ல அந்த பாலுக்குள்ளே கொண்டு போயிட்டு டெம்பரேச்சர் விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு டப்பாவில் ஊற்றி காட்ட அவன் வந்துட்டு வாங்கிப்பான். பரவாயில்லப்பா சாப்பிட்றதாவது ஒழுங்காக சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே பாலெல்லாம் அந்த டப்பாலேருந்து அப்படியே கப்பல் மாதிரி ஊற்றி கொடுப்பாரா. ஸோ எல்லாத்தையும் வாயில் ஊற்றிட்டு பொழிச்சுன்னா ஒரு மூஞ்சிலே துப்பிடுவான். அவ்வளோதான் ஒரு எதுக்குடா இப்போ மூஞ்சில் துப்புன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவன் வந்துட்டு நல்லா இல்லை அப்படிமா. நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சு பார்க்குறாரு. அதில் சர்க்கரையெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் பாலை கொடுத்துருப்பாரு. ஐயோ சர்க்கரை போட மறந்துட்டேன் இருடான்னு சொல்லிட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போது இன்னும் அதிகமாக துப்புறான். அப்படின்னு மூஞ்சிலே மோடி துப்பிடுறான். என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உப்பு அப்படிங்கிறான். சர்க்கரை தானே போட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தா அவரே துப்பிடுவார். ஏன்னா உப்பள்ளி போட்டிருப்பாரு. சர்க்கரைக்கு உப்புக்கு வித்தியாசம் தெரியாமல் உப்பள்ளி போட்டார். அட கடவுளே இப்போ என்ன பண்ணுறது, பால் வேறு காலி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துலேயும் உப்பள்ளி போட்டிருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கா. அவன் வேறு பசிக்குது பால் வேணும் கத்துறான். அடே கத்தாதடா இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறது அங்கேயும் நடக்கிறாரு. ஆன்லைன் எதுக்கு இருக்குது, பால் ஆர்டர் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் சேர்த்து ஆர்டர் போடுறாரு. அப்போது ஆமாம்ல இத்தனை ஆர்டர் போடுறோம், பேசாமல் ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோட் சூட்டும் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். எல்லா பொருளும் வருது, அவருக்கு ட்ரெஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சார் அந்த வே சார் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட கடவுளே என் மானங்க காற்றுல பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. என்ன பண்ணிட்டு பாரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு குழந்தை வச்சுருக்கறனால இந்த சிசிடிவி கேமரா வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. கேமராவில் செட் பண்ணியிருப்போம்ல அந்த ஆப் வந்துட்டு ஃபோனில் இருக்குல்ல, நம்ம எங்கேருந்து வேணால் பார்த்துக்கலாம்ல. அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ட்ரௌசரோடு நின்றுட்டுருக்கிறாரு. ஐயோ இவர் ஏன்டா எப்படி நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி புரியவும் மாட்டேங்குது. ஏன் இப்போ நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கேமராவை பார்த்துட்டே இருக்க. அவன் வேறு ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அம்மா வேணும் பால் வேணும்னு. நான் இருடா வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக டோர் பெல் அடிக்க இவரும் பாலை வாங்கிட்டு வந்து அவசரமாக காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுக்க அவன் குடிச்சிட்டு பசிக்குது எனக்கு ஆப்பா வேணும் அப்படிங்கிறான். இப்போ தானே பாலை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இல்லை பால் கொடுத்து தான் அம்மா சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு. சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சரி ஓகே உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறாரு. நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண போகும்போது இரு உனக்கு காய்ச்சல் தானே, உன் அம்மா வந்து எனக்கு கொன்னே போடுவா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, உனக்கு ஜுரம் அடிக்குது, கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நான் யூடியூப்பில் பார்த்து நானே வச்சு கொடுக்குறேன்னு அவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்க. பையன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். ஸோ ரொம்ப நேரம் கற்றுனானா தொண்டை தண்ணி வற்றிக்கும், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல. ஸோ குழந்தைங்க ரொம்ப நேரம் அழக்கூடாதுல்ல, மூச்சு வாங்கும்ல. அதனால் நீங்கள் சிம் அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு மா அப்படின்னு சொல்ல இங்கே ஜேகேக்கு தான் பக்குன்னு அடிக்குது, எங்கேருந்து வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வாய்ஸும் வந்துட்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேமரா நம்ம இங்கேருந்து பேசுகிறது அவங்களுக்கு அங்கே கேட்கும். ஸோ அந்த ஃபோன் மூலமாக பேசினோன்னா கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேமரா இருக்குது. நீங்கள் அப்படி தான் சிம் என்ன பண்ணுற, அடம் பிடிக்கக்கூடாது, நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிறான். ஜுரம் அடிக்குது தங்கம், நீ சாப்பிடக்கூடாது. அங்கிள் கஞ்சி வச்சு கொடுப்பாரு, குடிச்சிக்கோ அப்படிங்க. எனக்கு இவனை பிடிக்கல அப்படிங்கிறான். அதே என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட்டு. ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே ஆமாம் எங்கேருந்து இதெல்லாம் பார்க்குறா, எங்கேருந்து இவ பேசிகிட்டு இருக்கா, ஃபோன் கூட இங்கே வரலையே அப்படின்னு யோசிப்பார். ஸோ உங்களோட வாய்ஸை கேட்டு சிம் அமைதியாகிடறான். ஸோ அவனை கடைக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி தான் வீட்டில் விட்டுட்டு அப்படியே அந்த இதில் பேசிகிட்டே போயிட்டுருப்பீங்க. ஸோ அவனை பார்த்து கவனிச்சிட்டே தான் போவீங்க, எல்லா பக்கம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் இங்கே இவருக்கு ஒன்றும் புரியல. எங்கேருந்து பேசிகிட்டு இருக்க நீ, ஃபோனுக்கு இது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணேன். இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்ட்டு, பாஸ் எதுக்கு கால் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இரு காலே அட்டன் பண்ணல, எங்கேருந்து பேசுகிறா, நீ எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பக்கம் பார்த்துட்ருக்காரு. சார் கேமரா செட் பண்ணியிருக்கேன் சார், கேமராலேருந்து பார்த்தேன்,
என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. கேமரா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. அந்த இடத்துல கேமரா இருக்குது. உடனே 2 கை வச்சு அவர் பாடி மறைச்சிக்கிட்டு, ஐயோ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் கேமரா இருக்குன்னு சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டில் கட்டி ஒழிஞ்சுக்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. சார் என்ன இப்போ, நான் எதுவும் பார்க்கல, தப்பாலாம் நான் நினைக்கல. என்னாச்சு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, அதுவும் வெறும் சின்ன ட்ரௌசர் போட்டிருக்கீங்க அப்படிங்க. அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதெல்லாம் நீ பார்க்காத, கேமரா நீ ஆன் பண்ணாத, ஆஃப் பண்ணுங்கிறாரு. சார் சிம் அழுதுட்டுருக்கான், ரொம்ப நேரம் அழுதா அவனுக்கு மூச்சு வாங்கும், அழ வைக்காதீங்க, ஒழுங்காக பார்த்துக்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் போட்டி விட்டு விலகிடுங்க, தோத்துட்டுன்னு சொல்லிவிடுங்க அப்படிங்க. முடியாது, என்னால் முடியாது, அவனுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ 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 இதை ஆஃப் பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிடுவீங்க. அவர் அப்படியே கட்டுக்கொழிந்து எட்டிட்டு பார்க்குறாரு. ஹலோ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா பார்த்து பேச, நீங்கள் வாயை திறக்கல, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆஃப் பண்ணிட்டியா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல. அப்பாடி, அப்படின்னா அவள் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுக்காரன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த கட்டுக்கடையிலேருந்து உருண்டு வெளியே வந்து, ஏண்டா உங்கள் வீட்டில் கேமரா இருக்குது நீ கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் குழந்தை, அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பேசுகிறது சில பல வார்த்தை மட்டும்தான். ஸோ நிறையாலாம் பேசவும் மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணுவான். இப்போது அவருக்கும் ட்ரெஸ் ஒரு வழியாக வருது. ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு பார்த்தா ரொம்ப பத்தாமல் இருக்குது. கரெக்டான சைஸ் தான் கொடுத்துருப்பாரு, ஆனால் அந்த சைஸ் ரொம்ப அவருக்கு பத்தவே இல்லை. ஏதோ வந்துட்டு ஃபேஷன் ஷோக்கு ட்ரெஸ் போட்டு போன மாதிரி டைட்டாக இருக்குது. ஐயோ மூச்சே விட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு காஞ்சிச்சான்னு பார்க்குறாரு. அது வேறு என்ன காயவே இல்லை. ஸோ இப்போ அவனுக்கு வந்துட்டு கஞ்சி வச்சு கொடுக்க, அவன் கஞ்சியை ஃபுல்லாக ஒரு மூஞ்சி ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் நாரடிச்சிட்றான். அவனுக்கும் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ கொட்டிக்குது. ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப குளிப்பாட்டி இது பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த கஞ்சியை ஊட்டி விட்டு மாத்திரை கொடுத்துருவாரு. ஃபைனலா அப்பா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுவார். அப்போ உடனே அங்கிள் அப்படிமாண்ணா, என்னடா அப்படிங்க. கக்கா வருது அப்படின்னு சொல்லுவான். அப்படின்ட்டு அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. கூத்து போங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதை நானா அப்படிங்கிறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக வருது அப்படிங்கிறான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் அவனையும் கூப்பிட்டு போயிட்டு டயர்டில் உட்கார வச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நீயா கழுவிக்கோ அப்படிம்பாரு. எப்போது கழுவுறது, அம்மா தான் கழுவிடுவா அப்படிங்கிறான். டேய் நான் எப்படிடா, க்ளவுஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போதினா அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தேடுறாரு. ஒரு வழியாக அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அதை ஒன்று கண்டுபிடிச்சி அப்படியே கையில் வந்துட்டு அந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அவனுக்கு அதை வாஷ் பண்ணி விட, அது ஒழுங்காக இருக்காதுல்ல. ஸோ கையில் வாஷ் பண்ணி விட்டால் தான் குழந்தைங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பேப்பர் போட்டு இது பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அவனுக்கு அது குத்துது, கத்த ஆரம்பிச்சிட்றான். உடனே அந்த சத்தம் கேட்டு நீங்கள் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டே தானே இருக்கீங்க, ரெக்கார்டர் ஆனில் வச்சுட்டே தானே இருக்கிறீங்க. ஸோ அவன் கத்துறதை கேட்டு கால் பண்ணி, சார் என்னாச்சு அவன் ஏன் அழறான் அப்படின்னு கேட்க, இவ ஒருத்தி என்ன கேமராவே பார்த்துட்டு போலன்ட்டு, வேலை பார்க்க சொன்னால் கேமரா பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் வேலை தான் பார்த்துட்டுருக்கேன், கேமரா ஆனில் இருக்குது, நான் அதை பார்க்கல, சத்தம் வந்துச்சுன்னு கூப்பிட்டேன், என்னாச்சு ஏன் அழுகிறான் அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கிட்டே வந்து நின்று கையை இப்படி காட்டுறாரு. கையில் எதுக்கு சார் கவர் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்க, அது அவனுக்கு டாய்லெட் கழுவிட சொல்கிறான் அப்படிங்கவும் உங்களுக்கு செம்ம சிரிப்பு. சார் அதுக்கே சார் கவர்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, பின்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. சார் நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு குழந்தைங்க ஃபேமிலி இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் இனிமேல் எந்த ஒரு உமன்ஸையும், முக்கியமாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படிங்க. நான் தோற்றதான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் ஒரு வாரம் அவன்கிட்ட அவரால் ஒன்றும் முடியல. 24/7 அங்கே தான் இருக்கார். நீங்களும் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க. அவர் எப்படி ஒரு 4 நாளை வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தடுத்து 3 நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சண்டே, அந்த சண்டேவோட அந்த 1 வீக் முடிஞ்சு நீங்கள் 2 பேரும் நார்மல் லைஃபுக்கு திரும்பிக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த சண்டே அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, அவரும் அப்பா வீட்டில் தான் இருக்கார். சார் இன்னையோட முடிஞ்சுது,
நீங்கள் நாளையிலேருந்து இங்கே வர தேவையில்ல, ஆஃபீஸ் போகலாம், நான் ஒர்க் பார்க்குறேன் அப்படிங்க. பையன் சாரி அப்படிம்பாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை, கஷ்டம்தான் இல்லை, நான் இவனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியலை, எதுக்கு அழுகிறான்னு தெரியல, எதுக்கு சிரிக்கிறானும் தெரியல, என்ன பேசுகிறானும் புரியலை. ஆனால் நீ இவனையும் பார்த்துட்டு வேலையும் பார்க்குற. நான் தான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி, மன்னிச்சிக்கோ, நான் தோத்துட்டதாகவே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி நீங்கள் தோத்துட்டீங்க, நான் தோத்துட்டேன், அந்த மாதிரிலாம் வேணாம், புரிஞ்சுக்கிட்டீங்கள, தட்ஸ் எனஃப், இன்னையோட முடிஞ்சது, நீங்கள் இன்றைக்கே போகிறனா கூட போகலாம் அப்படிங்க. நோ, நான் 7 days கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ட்டுருப்பாரு. சரி ஓகே, எதனா சாப்பிட்றீங்களா, நான்வெஜ் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் எதனாவது சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்க. இப்போ டோர் பெல் அடிக்குது. சார் கொஞ்சம் என்னென்னு பார்க்க முடியுமா கோச்சிக்காமல் அப்படிங்குவீங்களா? அவரும் எந்திரிச்சு போக பார்க்க சிம்சிம் வந்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஸோ சிம்சிமையும் தூக்கிட்டு அப்படியே ஒரு கையில் வச்சுக்கிட்டு போய் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ண அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னென்னா அவரோட அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஹோபி இங்கே பார்த்ததும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. வயன் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட, மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. டே நீ தள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை வாங்கிக்கிறாங்க. அச்சோ சிம் பாபான்னு சொல்லிட்டு ஹோபியோட அப்பா குழந்தை வாங்கிக்க. என்னது ஆல்ரெடி இவ்வளோ எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் புரியாமல் பின்னாடியே வர. இப்போது ஆன்ட்டி நேராக வந்துட்டு கிச்சனுக்கு தான் வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததும் ஷாக்காக, ஆன்ட்டி நீங்களா அப்படிங்க. அயன் என்னது, என்ன நடக்குதுங்க, நான் பார்த்ததெல்லாம் நிஜமா இல்லை கனவா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்க. அவங்க வெயிட்டே பண்ணலை, அப்படியே ஓடி வந்து ஹோபியோட ஃபேஸெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. என்னவா பண்ணுற நீ, என்னையே அப்படி பிடிச்சிட்ருக்க அப்படிங்க. தேவனுக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாடா, அவன் பிள்ளைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சா, இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. ஆ என் பிள்ளையா, ஞாபகம் வந்துச்சா, என்ன என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அவரோட அப்பாவுன்ட்டு, ஹோபி எங்கே நீ சுத்தமாக ஞாபகமே இல்லாமல் அப்படியே விட்டுருவியோன்னு நினச்சேன், ஆனால் உனக்கெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுல்ல, இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்கள் கிச்சன்லேருந்து ஓடி வரீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் இவங்க 2 பேரும் இப்படியெல்லாம் பேசிட, ஆன்ட்டி அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆன்ட்டி, நம்ம அப்புறமா பேசலாம், நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்க, ஹோபி வந்துட்டு இருங்க வயன், இங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்னோடய அம்மா அப்பா, ஆனால் அவங்க பேசுகிறது ஆல்ரெடி உன்னை எப்படி அவங்களுக்கு தெரியும், உன் பையனை எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீன்னு சொல்ல அம்மா கேட்குறாங்க. ஆன்ட்டி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லவும், அப்போ ஆன்ட்டி இருந்துட்டு வயனப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்க. ஆமாம் ஆன்ட்டி, நம்ம அப்புறமா பேசலாம், நீங்கள் இப்போ கிளம்பிக்கிறீங்களா, தப்பாக எடுத்துக்காதீங்க ஆன்ட்டி அப்படிங்க. இல்லைடா நீ பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப பார்க்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. அவரோட கையில் சிம் இருக்கான். அவன் அப்படியே வந்துட்டு ஹோபியோட கண்ணத்தை எப்படி கிள்ளிட்டு விளையாடிட்டு இருக்க. இவர் நில்லுங்க அப்படிம்பாரு. அவங்க அப்படியே திரும்பி பார்க்க, வயன் மா அப்பா இங்கே என்ன நடக்குது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி பேசுனீங்க, நான் எதை மறந்தேன், எதுக்கு இவனை ஏன் பிள்ளைங்கிறீங்க, என்ன எனக்கு புரியல அப்படிங்க. இப்போ தான் ஆன்ட்டி வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. பட் நீங்கள் ஆன்ட்டி ப்ளீஸ் இப்போ வேணாம் ஆன்ட்டி, அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லவும், நீ சும்மா இருவயன், என்னைக்கு தான் அவனுக்கு எல்லாமே சரியாகும், ஆல்ரெடி லிட்ரலி 3 வருஷம் ஆச்சு, அவனுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் இல்லை, இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தால் தப்பாயிடும், புள்ள ரொம்ப கஷ்டப்படுவான், நீயும் ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்க. அம்மா என்னன்னு தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னு அவர் கத்துறாரு. இல்லைடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மாவும். ஸோ இப்போ அவங்க அப்படியே சொல்கிறாங்க. அது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் ஹோபி 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்ணிக்கல.
அதனால் நீங்கள் ஹோபி கூட கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்திருப்பீங்க. பட் ஹோபியோட பேரண்ட்டு ரொம்பவே வந்துட்டு ஹம்பிளான பர்சன், ரொம்ப கைண்டான பர்சன். 2 பேருமே அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களே உங்களுக்கு 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சிம் இருக்கான்ல, அவன் வந்துட்டு வயிற்றில் இருந்திருப்பான். ஸோ டெலிவரி டைம் உங்களுக்கு, அதனால ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். இவர் எப்பவுமே ஆஃபீஸு ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரா. ஸோ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மாலாம் எங்கே, அப்பாலாம் எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அவருக்கு வேறு வழியே இல்லை, சீக்கிரம் நானே வந்துடுறேன், வெயிட் பண்ணு, பயந்துக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ அப்படி காரை ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார் ஃபாஸ்ட்டாக. ரிட்டன் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது செம ஃபாஸ்ட்டாக போயிருந்திருப்பாரா. அப்போது ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே மயங்கி கிடந்திருப்பீங்க. அவரும் வந்துட்டு அப்படி காருக்குள்ளேயே மயங்கி கிடக்க, இப்போ அங்கே ரோட்டில் இருக்கிற எல்லாரும் தான் பார்த்துட்டு உங்களை 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவருக்கு வெளிப்படையாக மேலே எந்த ஒரு அடியும் கிடையாது. பட் உங்களுக்கு வந்துட்டு கையில் காலில் அடி, ரத்தம்லாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெலிவரி பெயினில் வேறு இருக்கவும் ஒரு வழியாக வந்துட்டு உங்களை க்யூர் பண்ணி உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சதுமே ஹோபி எங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. அப்போ உங்களோட அத்தை மாமா எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவன் கொஞ்சம் உடம்புக்கு முடியலம்மா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கான், ஸோ நீ பயப்படாத, அவன் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கான், ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பயம் ஆகிடுக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. ஸோ எந்திரிக்கவே முடியல, பட் இருந்தாலும் நடந்து போயிட்டு பார்க்குறீங்க. அவரோட ரூமில் ஐசியூவில் இருக்கார். ஐசியூவில் ஏன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழுக. அப்போ தான் அங்கிள் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு அடி எதுவும் கிடையாது, ஆனால் அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ ஃபுல்லாக எந்த மெமரிஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சு அவனே யாருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றும் புரியலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்க. உங்களுக்கு வேற பக்குன்னு அடிச்சுக்குது. சரி ஓகே, அவர் எந்திரிக்கட்டும், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சின்ன அப்படியே தொட்டலில் கிடப்பான். அந்த தான் அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவர் கண்ணு முழிக்க டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க, வயன் போய் பேசுங்க, அவருக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் போயிட்டு பேசுகிறீங்க. ஹோபி இப்போ பரவாயில்லையா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் யார், நர்ஸா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அழுகையாக வருது. இல்லை அப்படிம்பீங்க. இல்லை தெரியல, நீங்கள் யார், நர்ஸா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. ஆஃபீஸா, எந்த ஆஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க. அவர் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அவரோட ஞாபகத்துலேருந்து போனது மனுஷங்க தான். அதாவது அவர் கூட பழகினது ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இந்த மாதிரி யாருமே ஞாபகம் இல்லை, அம்மா அப்பா கூட ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி அவருக்கு யாரையுமே ஞாபகம் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அருவயன் இந்த டைமில் உனக்கு இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல, பட் இது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அவரை ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அவர் நல்லா தான் இருக்கார், ஜஸ்ட் அவருக்கு மெமரிஸ் மட்டும்தான் போயிருக்கு, அதையும் நீங்கள் சொல்ல வேணாம், அவர் அப்படியே விட்டுருங்க, அவருக்கா ஞாபகம் வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக மறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படியே அமைதியாக அவர் போக்கிலே விட்டுருங்க, அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும், அவருக்கா கொஞ்சம் மேலே ஞாபகத்துக்கு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் சிம் எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டு ஒரு வீடு பார்த்துருப்பீங்க. அத்தை மாமா உங்களுக்கு செலவு எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள், அத்தை நான் பார்த்துக்கிறத, என்னால் இப்படி உட்காந்து சாப்பிட முடியாது, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி எங்களோடது, நான் கஷ்டப்படுறேன்னா, உன்னை பார்த்துக்க நான் கஷ்டப்படுறேன்னா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது இல்லை அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியல, அவரோட கம்பெனியில் எனக்கு பிஏ வேலை கிடைக்குமா, அவர் கூடயே இருப்பேன்ல அப்படிங்க. குழந்தை வச்சுட்டு எப்படி அங்கே இருப்ப அப்படின்னு கேட்க, நான் பார்த்துக்கிறத, நான் ஏதாவது பண்ணுறேன், கூடவே இருந்தால் அவருக்கு மேபி ஏதாவது ஞாபகம் வர சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட இந்த மாதிரி பிஏக்கு ஒரு பொண்ணு எடுத்துக்கோடா, கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெரிஞ்ச பொண்ணு தான், ஆல்ரெடி நல்லா வேலை பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்து விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இதோட அவருக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வந்ததே கிடையாது. ஒரு ஸ்டாஃப் கிட்டே எப்படி பேசுவாரோ அப்படி தான் உங்ககிட்ட பேசுவார். ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி அவர்கிட்ட கோவமாக பேசுனது கூட அவர் மேலே இருக்கிற உரிமைகள் தான். ஒரு மாதிரி டெம்பர் ஆகியிருக்கும்.
ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சிம்சிம்மை வச்சு தனியாக கஷ்டப்படுறீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஒரு மாதிரி எதுவுமே புரிஞ்சுக்காம, அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு கூட புரிஞ்சுக்காம அவருடைய பேசவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்திருக்கும். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக இப்படி எல்லா விஷயத்தையும் அவரோட அம்மா ஹோபிக்கு சொல்ல அவரால் நம்பவே முடியல. எல்லாம் ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன வயன், இதெல்லாம் ப்ராங்கா அப்படின்னு கேட்க உங்களுக்கு அழுகையாக வருது. இதுக்கு தாண்டி நான் சொன்னேன், நான் எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, அப்போது ஹோபி வந்துட்டு ஏய் எதுக்கு இப்போ அழுகிற நீ அப்படிம்பாரு. அவருக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறாரு. எனக்கு வேணாம் வேணாம், அவருக்கு ஞாபகமே வருது வேண்டாம். இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் என் பிள்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிம்மை பிடுங்கிட்டு அப்படியே வெளியே போக ஏய் குளச்சி அப்படின்னு கூப்பிடுவார். ஷாக்காக இருக்கு உங்களுக்கு. திரும்பி பார்க்குறீங்க, எங்கே போகிற அப்படிம்பாரு. ஹோபி அப்படிம்பீங்க. ஏன்னா அவர் முன்னாடியெல்லாம் உங்களை அப்படி தான் கூப்பிடுவார். நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருப்பீங்களா, அவரோட செஸ்ட்டு ஹைட்டுக்கு தான் இருப்பீங்க. ஸோ குளிச்சு தான் கூப்பிடுவார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி எப்படி இப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்க, அவர் அப்படியே சிரிச்சுட்டே வந்து குழந்தைய வாங்கிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி ஏண்டி உன்னை அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவேன்னு நினச்சியா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ ஆஃபீஸ் வந்த முதல் நாளே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. நாளுக்கு நாள் நீ பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஆனால் எனக்கு அப்போ புரியலை. பட் ஒத்துக்கிறேன், 3 வருஷமாக எனக்கு எதுவும் தெரியலை தான். ஆனால் உன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நீ அன்னைக்கு கத்துன பார்த்தியா, சண்டை போட்ட பார்த்தியா, அப்போ தான் எனக்கு மொத்தமாக ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் அதுக்கு முன்னாடி நீ இதே மாதிரி தானே என் கூட சண்டை போடுவேன். ஸோ நீ அதே மாதிரி அன்றைக்கி சண்டை போட்ட, வாக்குவாதம் பண்ண, அடம் பிடிச்ச, பிடிவாதம் பிடிச்ச, வடை போடான்லாம் கூட திட்டினேன். அப்போ தான் எனக்கு மொத்த கேள்விக்கு பதில் கிடைச்சிது. அதான். ஆனால் எப்படி டக்குன்னு சொல்கிறது? சரி ஓகே, சர்ப்ரைஸாக சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே இப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏண்டி நான் ஏண்டி போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்க. இப்போ தான் அவரோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்க, நீங்களும் ஹோபி டைட்டாக ஹக் பண்ணிக்க. அப்போ கேட்குறீங்க, அப்புறம் ஏன்டா பொறுக்கி பிள்ளைக்கிட்ட அங்கிள் அங்கிள்னு சொன்ன அப்படிங்க. அப்போ தான் நீ நம்புவேன், உனக்கு மொத்தமாக ஒரு சர்ப்ரைஸாக நாளைக்கு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் யோசிச்சு பாரு, அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், இதில் நான் தோத்துட்டேன்னா வாழ்க்கை முழுசாக உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ கூட வாடி உனக்கு என் மேலே டவுட் வரல, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எப்படி தெரியும், ஏதோ கோவத்தில் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழுக. ஓகே அழுகாத, போதும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம், நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை சிம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கிள் திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாரு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் 3 பேர் அப்படியே வாசலில் நிற்க, அத்தை மாமா வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ தான் குழந்தைய உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இடையில அடிக்கடி வாரம் இருக்கா அத்தை வந்து உங்களை பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் அன்றைக்கும் வந்திருப்பாங்க. பட் அது ஹோபிக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போது ஃபைனலாக எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா ஒத்துமையாக இருக்கீங்க. சிம் வந்துட்டு அப்படியே ஹோபியோட கண்ணத்தை போட்டு சத்துன்னு அடிக்கிறான். இவர் டேய் அடிக்காதடா, தப்பு தான், இதனால் உன்னை மறந்தது தப்பு தான், அதுக்குன்னு மொத்தமாக இப்படி பழி வாங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பழி வாங்கிக்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உச்சி குடிப்பு போட்டுட்ருக்க. நீங்கள் அவனை என்ன பண்ணுறீங்க ஹோபி அப்படின்னு கேட்பீங்க. உச்சி குடிப்பு போடுறேன், நல்லா இருக்குல்ல, ஆசையாக்கடி அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் ஓஹோ எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்க. என்ன ஆசை அப்படின்னு சொல்லுவாரா. கிட்டவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஹோபியும் ஒயன் அப்படிம்பாரா. வாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி செடக்டிவாக கூப்பிட, அந்த மனுஷனும் அப்படியே வந்துட்டு நெளிச்சிட்டே வருவாரா. நீங்கள் அப்படியே அவரோட கணத்தில் கை வைப்பீங்க, 2 கை வச்சு கப் பண்ணிப்பீங்க அவரோட பேச. அவரும் என்ன பண்ண போகிற அப்படிங்க. அதுவா என் ஆசையெல்லாம் நான் தீர்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு வெக்கப்படுவீங்களா. அச்சச்சோ இன்றைக்கி என் ஒய்ஃப் எனக்கு ஏதோ பலமாக கொடுக்க போகிறா
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடிக்க நீங்கள் அப்படியே உங்களோட கையை வந்துட்டு அவரோட ஹேரில் ஒரு மாதிரி பிடிச்சி இப்படி பின்னாடி பிடிப்பீங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஏதோ இமேஜின் பண்ணிகிட்ருக்க. ஒரு 10 செகண்ட் கழித்து பார்த்தா அவருக்கு உச்சி குடியும் போட்டு வச்சுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஓபா அழகாக இருக்கு நீ இது அப்படின்னு சொல்லிட்டு சிம் அவரோட மடியில் உட்கார வச்சு 2 பேர்த்தையும் அந்த உச்சி குடிமையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. இதாண்டி உன் ஆசையா? ஏண்டி இதான் ஆசையா அப்படிங்கிறாரு. ஆமாம் எல்லாத்துக்கும் இதான் ஆசை. இந்த மாதிரி புருஷனுக்கு குழந்தைக்கும் ஊச்சி குடுமி போட்டு பார்க்குறது ஆசை தானே அப்படிங்கிறீங்களா? சத்தியமாக இதான் ஆசையா இத்தனை வருஷம் கழிச்சு கூட அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வேற என்ன ஆசை இருக்குது போது இதை விட அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? உனக்கு வேணால் இதான் ஆசையாக இருக்கலாம், பட் என்னோடய ஆசை வேறு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை வந்து அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லாட்டி விடுறா அப்படிங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படியே போதும் டியர் கண்ணமுழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, என் கம்பெனி இவ்வளோ தான் காட்டும், கண்ணமுழிங்க, கதை முடிஞ்சு. ஓகே டியர், ஸோ ஒன் ஷாட் அவ்வளோதான் அண்ட் ஹாப்பி என்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா? அப்புறமா ஆமாம் என்ன கேட்குறேன், ஆமாம் என் கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கதை பிடிச்சிருக்கா ஸ்டோரி பிடிச்சிருக்கா அவ்வளோதான். ஓகே டேட்டா பாய் சாராங்க. நாளைக்கு வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நாளைக்கு யாருக்கு போடுவேன்? யூங்கி பார்க்க போடுவேன். என்ன ஒன் ஷாட் போடலான்னு வேறு எனக்கு தெரியவே இல்லை. பார்ப்போம், ஏதாவது அது ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆன் டைமில் ஏதாவது தோணும் போட்டு வைக்கிறேன். சரி ஓகே டேட்டா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?